ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 4ஆம் தேதி முதல் இந்த வருஷத்துக்கான அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அன்றைய தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசல்ல நீங்கள் தினமும் வைக்கிறதால எந்த கெடுதலும் நெருங்காது, நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் 2026 மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம், அதாவது கத்திரி வெயில் இருக்குது. இந்த 25 நாட்கள்லையும் சூரியனோட உஷ்ணம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்படிங்கிறதால எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். தமிழகத்தோட கோடை காலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அக்னி நட்சத்திரம்னு அழைக்கப்படக்கூடிய கத்திரி வெயில் தான். ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அதிக வெப்பம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நம்ம கண்டிப்பான முறையில பாதுகாப்பா இருக்கணும். சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த 25 நாட்களை தான் நாம கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றோம். சூரியன் பரணி நட்சத்திரத்தோட 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்புக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையா கடந்து ரோகிணி நட்சத்திரத்தோட முதல் பாகம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஒரு அக்னி நட்சத்திரம். பொதுவா ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது மேவோட முதல் வாரத்துல ஆரம்பிச்சு வைகாசி மாசத்தோட முதல் ஒரு 21 நாட்கள் வரைக்கும் அது நீடிக்கும். நமக்கு அதே மாதிரி இந்த வருஷம் மே 4ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு அக்னி நட்சத்திரம் மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த 25 நாட்களும் சூரியனோட கதிர்கள் நேரடியா பூமியில விழுவதால உஷ்ணம் அதிகமா இருக்குமா. பாரம்பரிய நம்பிக்கைகள் படி இந்த அதீத அக்னி நட்சத்திர காலத்துல சுப காரியங்களையும் வேலைகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சித்திரை மாதத்துல பொதுவாக வரக்கூடிய இந்த ஒரு அக்னி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் பண்றது, கிரகப்பிரவேசம், திருமணங்கள்னு சொல்லி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ஜோதிட ரீதியா இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அறிவியல் ரீதியா அதிக உஷ்ணம் தான் ஒரு காரணம். இப்படி பல கெடுதல்களை மட்டுமே வழங்கக்கூடிய, எதிர்மறை விஷயங்களை மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு அக்னி நட்சத்திரத்துல இந்த 25 நாட்களும் நாம நம்மளை சேஃப்டியா பாதுகாப்பா பார்த்துக்கிட்டா எந்த விதமான கெடுதலும் நெருங்காது. அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல முடிஞ்சா எல்லா நாட்களும் மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுதுல அன்றைய தினத்துல இருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இந்த 25 நாட்களும் தினமும் இந்த 3 பொருட்களையும் நீ நிலவாசல வைக்கணும். அதுல முதல் முக்கியமான பொருள், அற்புதமான ஒரு பொருள் வேப்பிலை. கசப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு எந்த விதமான கிருமிகளும் கிட்ட நெருங்கவே நெருங்காது. அப்படியே கிருமிகள் இருந்தாலும் அந்த வேப்பிலை வாசத்துக்கு அழிந்திடும். அடுத்ததா மஞ்சள் தூள். இதை நீங்க மஞ்சள் தூளா வைக்காம ஒரு சிறிய தண்ணீர்ல இல்ல பவுல்ல தண்ணீர் வைத்து அந்த தண்ணீர்ல இந்த மஞ்சளை கரைச்சி மஞ்சள் தண்ணீரா வைக்கலாம். கடைசியா ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பும் அறிவியல் ரீதியா ஒரு கிருமி நாசினி. இன்னொரு பக்கம் மஞ்சள் தூளை ஒரு ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம உடம்புல காயங்களோ தழும்போ இருந்துச்சுன்னா நம்ம உடனே மஞ்சளை வைக்கும்போது அந்த காயம் உடனடியாக சீக்கிரமா சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த 3 முக்கியமான பொருட்களையும் நம்ம ஜோதிட சாஸ்திரங்களுக்கு, பரிகாரங்களுக்கு நிறைய பயன்படுத்தி இருப்போம். ஆனா இந்த வேப்பிலை, இந்த மஞ்சள் தூள், கூடவே இந்த கல்லுப்பு, இந்த 3 பொருட்களும் சேரும்போது அதோட மகிமை 10 மடங்காகும். எந்த விதமான கெடுதல்களும் கிருமிகளும், குறிப்பா சூரியனோட உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம வீட்டுக்குள்ள நெருங்காமையும் இது பாதுகாக்குமா. இதை நீங்க ஜோதிடமா எடுத்துக்கிட்டாலும் சரி, அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல பலன் தான். இப்ப மே 4ஆம் தேதி அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு உங்க வீட்டோட வாசலை நீங்க தண்ணீர் தெளித்து கோலம் போடும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிடுங்க. பூஜையை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி 3 சிறிய கிண்ணங்கள் இல்ல 3 அகல் விளக்கு எடுத்து இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வேப்பிலை, கொஞ்சமா மஞ்சள் தூள், கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, இந்த 3 பொருட்கள் நிலைவாசல வைக்கணும். இப்ப மே 4ஆம் தேதி முதல் நாள்ல வைக்கிறீங்கன்னா 2-3 நாட்கள் அது இருந்தா போதும். அதுக்கப்புறம் 2-3 நாட்களுக்கு பிறகு அதோட சக்தி, அதோட பவர் குறைஞ்சிருக்கும். அப்ப இந்த 3 பொருட்களையும் நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராம அப்படியே கொண்டு போய் தண்ணியில விட்டுருங்க. இல்ல உங்க வீட்டோட தோட்டத்துல இல்ல குப்பை பகுதியில போட்டுருங்க. திரும்பவும் இதே மாதிரி இந்த 3 பொருட்களையும் 2-3 நாட்களுக்கு பிறகு இதே மாதிரி எடுத்த இடத்துல வச்சுடுங்க. இது மாதிரி 25 நாட்கள், இந்த அக்னி நட்சத்திரத்தோட 25 நாட்களும் நீங்க தொடர்ச்சியாக பண்ணும்போது சூரியனால ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சு தாக்கம், உஷ்ணம், அதே மாதிரி இந்த வெப்பத்தால ஏற்படக்கூடிய எந்த விதமான கிருமிகளும் நோய் நொடிகளும் நம்ம வீட்டுக்குள்ள நெருங்காது. நீங்க ஜோதிடமா எடுத்துக்கிட்டாலும் அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் நிச்சயம் இதுக்கான பலன் உண்டு. நம்பிக்கையோட பண்ணுங்க. இந்த 25 நாட்களும் உங்களை நீங்களே பாதுகாப்பதற்கான வழிவகை இது ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.